தெய்வீக சக்திகள் உங்க பார்வையில சொல்றது தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அது கிடைக்கணும். நான் ஒண்ணு அதை பாக்குறேன் இல்ல பாக்கல, எனக்கு அது கண்ணுக்கு தெரியுது இல்ல தெரியல, ஆனா அந்த எனர்ஜி உங்களை பாதுகாக்கணும் எப்பவும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த முத்திரை அற்புதமாக வேலை செய்யும். நம்ம உடம்புல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பிட்யூட்டரி, பீனியல், இந்த ரெண்டையுமே அது என்ன பண்ணும்னா பலப்படுத்தி கொடுக்கும். என்ன நடக்கும்? சந்தோஷத்திற்கும் விழிப்புணர்விற்கும் எப்போதும் குறையே இருக்காது. தொடர்ந்து என் வாழ்க்கையில நான் பார்க்கறது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது, அது உடனடியாக குறைய தொடங்கும். என்ன ஆகும்? பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி வர துவங்கும். இது வலது கை, வலது கையோட விரலை இப்படி உள்ள கொண்டு வர்றேன், இடது கையை அது மேல இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வலது கை விரலை இப்படி உள்பக்கமா இப்படி மடக்கிறேன், அது மேல கொண்டு போய் இடது கையை இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்றேன், இந்த ரெண்டு விரல்களையும் இந்த மாதிரி இப்படி சேர்த்து வைக்கிறேன். இந்த ரெண்டு விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றேன், கைகளை இப்படி முன்னாடி இப்படி நீட்டுறேன். முன்னாடி நீட்டி இந்த ரெண்டு விரலினுடைய அந்த நகத்தை என் கண்களால் இப்படி பாக்குறேன். இதுக்கு பேரு பரதேவி முத்திரை. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய விழிப்புணர்வு நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய அறிவு நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. குருவே சரணம். பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து மீண்டும் முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன். இன்றைக்கு ஒரு அற்புதமான முத்திரையை பற்றிய ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம். என்ன முத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரதேவி முத்திரை. முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அதாவது ஒரு மனிதன் எப்பொழுதுமே விழிப்புணர்வுடனும் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னா இந்த மூன்றாவது கண் பகுதி என்று சொல்லக்கூடிய ஆக்கினை பகுதி வலிமையாக செயல்பட வேண்டும். அந்த ஆக்கினை பகுதி வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் விழிப்புணர்வு நிலை நன்றாக தூண்டப்படும். அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆரோக்கியமானதாகவும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு விதத்திலுமாக இருக்கும். அதுக்கு இந்த முத்திரை துணையாக இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்மளை வழிகாட்டுற அந்த டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்திகள் உங்க பார்வையில சொல்றது தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அது கிடைக்கணும். நான் ஒண்ணு அதை பாக்குறேன் இல்ல பாக்கல, எனக்கு அது கண்ணுக்கு தெரியுது இல்ல தெரியல, ஆனா அந்த எனர்ஜி உங்களை பாதுகாக்கணும் எப்பவும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த முத்திரை அற்புதமாக வேலை செய்யும். நம்ம உடம்புல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பிட்யூட்டரி, பீனியல், இந்த ரெண்டையுமே அது என்ன பண்ணும்னா பலப்படுத்தி கொடுக்கும். என்ன நடக்கும்? சந்தோஷத்திற்கும் விழிப்புணர்விற்கும் எப்போதும் குறையே இருக்காது. தொடர்ந்து என் வாழ்க்கையில நான் பார்க்கறது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது, அது உடனடியாக குறைய தொடங்கும். என்ன ஆகும்? பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி வர துவங்கும். அப்போ உங்களுடைய உடலில் உள்ள பிற சக்கரங்களை இயக்கக்கூடிய ஒரே சக்கரம் ஆக்கினை பகுதி. அந்த ஆக்கினையை அழகான முறையில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம், உங்கள் வாழ்வில் உயர்நிலைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய தெய்வீகமான சக்திகளின் ஆசீர்வாதத்தை பெற வைக்கக்கூடிய தந்திரம். இதை எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற திறமை, என்கிட்ட இந்த திறமை இருக்குன்னு எனக்கே இவ்வளவு நாள் தெரியாம போயிருச்சு, அந்த மாதிரி உங்கள்ட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தந்திரம். இது எல்லாத்துக்கும் இந்த முத்திரை அற்புதமாக வேலை செய்யும். செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க போற இடம் வர்ற இடத்துல அந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய பேரை புகழையும் காப்பாத்தி கொடுக்குது, உங்க வார்த்தைக்கு அங்கீகாரத்தை கொடுக்குது, நீங்க எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்கிறீங்க, அவேர்னஸோட இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தினம்தோறும் உங்களுக்கு அனுபவமே பாடமாக இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முத்திரையை சூரியன் உதயமான உடனே காலை நேரத்துல மட்டும்தான் செய்யணும். சூரியனுடைய உதய நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல பலனை பார்க்க முடியும்.
திசை ஒரு பொருட்டு கிடையாது, இருக்கை ஒரு பொருட்டு கிடையாது. நீங்க எப்படியோ உட்காந்துக்குங்க, எந்த திசையை பார்த்தோ உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வலது கை, வலது கையோட விரலை இப்படி உள்ள கொண்டு வர்றேன், இடது கையை அது மேல இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வலது கை விரல இப்படி உள்பக்கமா இப்படி மடக்கிறேன், அது மேல கொண்டு போய் இடது கையை இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்றேன், இந்த 2 விரல்களையும் இந்த மாதிரி இப்படி சேர்த்து வைக்கிறேன். இந்த 2 விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றேன், கைகளை இப்படி முன்னாடி இப்படி நீட்டுறேன். முன்னாடி நீட்டி இந்த 2 விரலினுடைய அந்த நகத்தை வந்து என் கண்களால இப்படி பாக்குறேன். இந்த மாதிரி என் கண்களால என்ன பண்றேன், என்னுடைய நகை கண்ணை அப்படியே பாக்குறேன். பார்த்துட்டேன், எனக்கு கண்ணுக்கு நேரம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 5 நிமிடங்கள் கண்களால் அதை பார்த்துட்டு திரும்ப 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிறேன். இந்த 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓம் அப்படிங்கிற பீஜத்தை இம் வந்து அழுத்தம் திருத்தமாக வரும்படியாக சொல்லணும். ஓம், இந்த மாதிரி இம் நல்லாக அழுந்தி வரும்படியாக சொல்லணும். ஓம் ஓம் அப்படின்னு சொல்லணும். இந்த முத்திரையில் பெருவிரல் பகுதியினுடைய நுனிப்பகுதி இந்த மூக்கினுடைய முடிவை நோக்கி எதிர்வசமாக இருக்கும்படியா வச்சா பர்ஃபெக்டா முத்திரை வேலை செய்யும். அப்போ அந்த முறை மாறாமல் செஞ்சோம் அப்படின்னா முத்திரை பர்ஃபெக்டா வேலை செஞ்சிடும். பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருச்சுங்கிறது நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், மனிதர்களை அந்த இடத்துல அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஒளிஞ்சிருக்கக்கூடிய அறிவு நிலை அத்தனை தூண்டி விட்டுரும். உங்களுக்கு அந்த நல்ல சக்திகளுடைய அந்த டிவைன் பவர்னு சொல்றோம்ல, தெய்வீகமான அந்த சக்திகளுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நடக்கக்கூடிய நன்மைகளை பூரா அதை அடையாளம் காட்டி விட்டுரும். மொத்தத்துல இதுக்கு பேரு பரதேவி முத்திரை. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய விழிப்புணர்வு நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களுடைய அறிவு நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் கண்கள் திறந்தபடியும் 10 நிமிடங்கள் கண்கள் மூடியபடியும் ஓம் என்ற பீஜத்தை சரியான முறையில் உச்சரிச்சீங்க அப்படின்னா, கண்கள் திறந்திருக்கும் போது பார்வை அந்த விரலினுடைய நுனியில இருக்கணும். கண்கள் மூடியபடி நாம எதை பார்த்தோமோ அந்த பார்த்ததை மட்டுமே கண்ணுல நினைச்சுக்கணும். இதன் பிரகாரம் செஞ்சா ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைச்சே தீரும். குருவே சரணம்.